வணக்கம், வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ். இன்னைக்கு ஒரு அருமையான ஜூஸ் தான். அன்னாச்சி பழம் வச்சு இன்னைக்கு ஜூஸ் போட போகிறோம். அதுக்கு ஒரு அன்னாச்சி பழம் எடுத்திருக்கேன். அதை தோல்லாம் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக அன்னாச்சி பழத்துலேயே இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அதனால நீங்கள் இனிப்பு சேர்க்கணும்னு தேவையில்லை. சப்போஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தேன் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு சுவை கூட்டுறதுக்கு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 புதினா இலை போட்டால் போதும். இந்த புதினாவும் இஞ்சியும் சேர்க்கறதுனால இந்த எல்லா ஜூஸ்களுக்குமே ஒரு தனிப்பட்ட சுவையை கொடுக்கும். இந்த அன்னாச்சி பழம் பார்த்திங்கன்னா விட்டமின் சி நிறைய உள்ளது. இது உடல் எடையை குறைக்கிறதுக்குனாலும், புற்றுநோய், வாய் புற்றுநோய் இருக்கு இல்லையா, அதை தடுக்கக்கூடிய சக்தி இதில் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால புற்றுநோய் செல்களை வளர விடாமையும் தடுக்கும். இது சுவாச பிரச்சனைகள்லாம் சீராக வச்சுக்கிறோம். மெயினாக பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பழம் ரொம்ப உதவியாக இருக்கும். லேடிஸ் வாரத்தில் ஒரு 2 நாளாவது இந்த பழத்தை ஜூஸாவோ இல்லை பழமாவோ சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஆரோக்கியமாக உங்கள் உடம்பை பார்த்துக்க முடியும். நீங்களும் தவறாமல் இந்த ஜூஸை உங்கள் வீட்லேயும் போட்டு குடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதினா இஞ்சி வாசம் தான் நல்லா சூப்பராக தூக்கி கொடுக்குது. இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு அருமையான பலமாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் அவசியம் வாரத்தில் ஒரு 2 நாளாவது குழந்தைகளுக்கும் பெரியவங்களும் இந்த ஜூஸை போட்டு குடிங்க. இந்த ஜூஸை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த பழத்தில் உள்ள இனிப்பு போதுமானது. இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா தேனில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஜூஸை போட்டு குடிங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு அருமையான ஜூஸ் இது. நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தான் எடுக்கணும்ல, எப்போ வேணாலும் இந்த ஜூஸை குடிச்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் சில்லுன்னு வேணும்னா இதில் ஒரு 2 ஐஸ் கட்டி போட்டு குடிச்சுக்கோங்க. சில்லுன்னு குடிக்கிறத தவிர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த முக்கியமான உடல் நலத்தை பேணி பாதுகாக்கணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி ஆரோக்கியமான பழச்சாறுகளை குடிங்க. நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகிழ் ஃபுட்ஸ்.